ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் தரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் அக்கா ஊர்லேருந்து வரப்போ என்னை பார்த்தோன்னே அழுகு இருந்துச்சு. அத்தை அவங்க மாமியார் பக்கத்துலேயே அவங்க தங்கச்சி இருந்ததுனால அங்கே போய் நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அக்காவும் குழந்தையும் மட்டும்தான் எங்கள் வீட்டில் இருந்தாங்க. மாமா எது வேலை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவர் வரலை. அத்தையும் அவங்க ச அத்தையோட ஒரு அக்கா இவங்க தான் வந்திருந்தாங்க இங்கேருந்து. சரின்னு சொல்லிட்டு அக்கா எங்கள் வீட்டில் தான் தங்கி இருந்துச்சு. நைட்டு அப்பா வேலைக்கு போயிட்டு வந்தார். ஏன்னா அக்கா வரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுங்கிறதுனால அப்பா அன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டார். வந்தோடனே குழந்த அக்காவெல்லாம் பார்த்தோன்னே அப்பாவுக்கும் ஒரு மாதிரி அழுக வந்துடுச்சு. அப்பா அழுக வந்தோடனே அதனால தான் அக்கா அப்போ தான் எல்லா விஷயத்தையுமே எங்ககிட்ட சொன்னிச்சு. அம்மா கோவப்பட்டுக்கிட்டு அக்காவோட பேசவே இல்லை. 2 மாதமாகவே அக்காவோட பேசாமல் தான் அம்மா இருந்துச்சு. அது கூட அக்கா ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோன்னே அம்மா ஆனால் ஃபோன் பண்ணியும் அக்கா ஃபோன் பண்ணியும் எடுக்கவே இல்லை. அது மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இருந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் நான் என்ன யோசித்தேன் அப்படின்னு சொன்னால், சரி இப்போக்கி எதுவும் அக்காக்கிட்ட அதை பற்றி எதுவும் கேட்காதீங்கம்மா, காலையில் எதாக இருந்தாலும் பேசிக்கலாம். அக்காவுக்கு ஏதாச்சும் சாப்பாடு குழந்தைக்கு ஏதாச்சும் ரெடி பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணுமா, ஏம்மா அதை பற்றி பேசுகிற, பேசி என்னம்மா ஆக போகுது, வேலையை பாருமா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொல்லிட்டேன். சொன்னதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் சொன்னோம். ஆனால் இருந்தாலும் எனக்கு மனசுக்குள்ளே ஒரு விதமான கவலையாகவும் இருந்துச்சு. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு மனசுக்குள்ளே ஒரு விதமான கவலை மனசு. என்ன தான் நம்ம ஒரு விஷயத்த செஞ்சாலுமே அதில் ஒரு திருப்தி இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. அதுக்கப்புறம் அம்மா அக்காவுக்கு டிஃபன் எல்லாம் செஞ்சுட்டு சாப்பாடெலாம் ஏற்பாடு பண்ணாங்க. அதுக்கப்புறம் அக்காக்கிட்ட போய் பேசினாங்க அம்மா. ஏன்னா 2 மாதமாக பேசலைனால என்னை விட அக்கா மேலே தான் ரொம்ப அம்மாவுக்கு ரொம்ப பாசமாக இருப்பாங்க அப்படிங்கிறது மாதிரி தான். ஆனால் இன்றைக்கி அக்கா அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி மனசை அம்மா கவலைப்பட்டுட்டு அந்த மாதிரி தான் இருந்தாங்க. ஏன்னா பொண்ணோட நிச்சயத்துக்கு கூட தங்கச்சியோட நிச்சயத்துக்கு வரல, அப்படி என்ன விழுக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் வர்றவங்க போகிறவங்கலாம் கேட்டதுனால அம்மாவுக்கு அந்த கோவத்துலேயே அக்காவோட பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பித்தாங்க. அப்போ தான் அம்மா நைட்டு சாப்பாடெலாம் செஞ்சு முடிச்சுட்டு குழந்தையெல்லாம் தூங்க வச்சுட்டு அப்புறம் தான் அக்கா நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அப்போ தான் அக்கா சொன்னிச்சு, எல்லாத்துக்கும் காரணம் எங்கள் மாமியாரோட தங்கச்சி தாம்மா, அதுதான் வந்தப்போ நீ கூப்பிட்டு போன, ஆனால் ஒரு இதாக முறையாக கூப்பிடலையா, கூப்பிட்றதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமியாரை அது ரொம்ப ஏற்றி விட்டுச்சு. ஏற்றி விட்டோன்னே எங்கள் மாமியார் உங்கள் வீட்டில் எங்களோட வசதியாக இப்போ பார்த்ததுனால எங்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க, பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. உடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவும் ஒன்றும் சொல்லிக்கல. அதுக்கப்புறம் சரி பார்த்துக்கலாம், நம்ம எதாக இருந்தாலும் இதுதான் பிரச்சனை நீ சொல்லியிருந்திருக்கலாம், ஃபோனில் எங்கள்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா நான் மறுபடியும் கூப்பிட்டு போயிருப்போம்ல, அப்படி இருந்தேன் நீ ஏம்மா நான் தாம்மா வரலை. ஏன் அப்படின்னா என்ன கூப்பிட்றதுல என்ன இது இருக்குது சொல்லு, நான் வராது எனக்கு மனசுக்குள்ளே கவலை தான் இருக்குது. நானும் என் ஹஸ்பண்டும் இப்போ பேசிக்கிட்டே 2 மாதம் ஆகுது, அவரோட நான் பேசுகிறதில்ல. ஏன்னா அவங்க அம்மா பேச்சை கேட்டுட்டு அவரும் ஒரு நியாயமாக பேசுகிறதா, ஒரு நம்ம வீட்டில் நடக்கிற ஒரு விசேஷத்துக்கு கூட வர வைக்கல அப்படின்னா அப்படி என்ன இருக்குது சொல்லு, அதில் நம்மளுக்குன்னு ஒரு இது இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி ஓகே பார்த்துக்கலாம், நீ ஒன்றும் கவலைப்படாத, எதாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை தாண்டி தாம்மா வரணும். ஒரு குடும்பத்தில் உங்கள் அத்தை அதெல்லாம் பண்ணாத காட்டியுமா உங்கள் அப்பாவோட அக்கா தங்கச்சிங்கெல்லாம் நான் கல்யாணம் பண்ண வந்த புதுசில் என்னென்னலாம் கிளப்பி விடுங்க, என்னென்ன எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், தாத்தா பாட்டிக்கு ஏதாச்சும் ஒன்று அப்படின்னா கூட எனக்கு போகிறதுக்கு உரிமை கிடையாதும்மா, அப்படி தான் இருக்கும் என் நிலமை. அதே மாதிரி தான் இப்போ உன் நிலமையும் ஆயிடுச்சுங்கிறப்ப தான் அதை நினச்சி கவலையாக இருக்குது அப்படின்னோடனே, அதெல்லாம் என் நிலமையெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, குழந்தைக்கு ஒரு வயசு ஆகிற வரைக்கும் தானே நான் இங்கே இருக்க போகிறேன். அப்புறம் குழந்தை நடக்க ஆரம்பிச்சிடுதுன்னா நான் எப்படியும் ஜாபு என்னோடய பழைய ஜாப்க்கே என்னை போன வாரம் கூட மெயில் அனுப்பியிருந்தாங்க, எப்போ ஜாயின் பண்ணுறீங்க, நான்
இப்போ இன்னும் ஒரு 5 மந்த் கழிச்சு நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் சார்கிட்ட கூட பேசிக்கிறேன். நான் அதுக்கப்புறம் வந்துட்டேன்னா நான் பெங்களூர் போயிடுவேன். குழந்தைய அழைச்சிட்டு டே கேரில் கொண்டு சேர்த்துட்டு நானும் அவரும் இப்போ இங்கே தான் வேலை பார்க்குறாரு. வீக்லி ஒன்ஸ் தானே இங்கே வீட்டுக்கு வராரு. அப்படி இருக்கிறதுனால நாங்கள் 2 பேரும் போயிட்டோன்னா அப்புறம் என்னத்த இவங்கெல்லாம் பேச போகிறாங்க, எதாக இருந்தாலும் கேட்க போகிறாங்க. அப்படி பேசினாலும் அதை கேட்குற அளவுக்கு வந்து நான் இன்னும் முன்னாடி மாதிரி இருக்கல. இப்போக்கி வந்து குழந்த கொஞ்சம் பெருசாகட்டும், நம்ம வந்து சூழ்நிலை சரியில்லை அப்படிங்கிறதுனால நான் பொறுமையாக இருக்கிறேன். உனக்கு என்னை பற்றி தெரியலம்மா அப்படின்னோன்னே, சரி சரிம்மா விடு விடு, அதை பற்றி நீ ஒன்றும் எதுவும் கவலைப்பட்டுட்டு மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காது. நடந்தது நடந்து போச்சு. நாளைக்கு வந்து உங்கள் மாமியார்கிட்ட வந்து எதுவும் நீ வந்து கோவமாலாம் பேசாத, என்ன போயிட்டு இன்னும் ஒரு 5-6 மாதம் நீ இங்கே தான் இருக்கணும், அதனால் கொஞ்சம் பொறுமையாக தான்மா நீ இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு